வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் தொடர்பாக விசாரணை. அதானி குழுமம் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வதை ஆரம்பிப்பது முக்கியமானது என துறைமுக அமைச்சர் தெரிவிப்பு. சபாநாயகர் அசோக சபமல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் குற்றச்சாட்டு தொடர்பில் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஐக்கிய மக்கள் சக்தி இன்று கையெழுத்து. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் எவராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் நாம் நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இதுவரை அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோசடி விசாரணை பணியகம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் பிரகாரம் இன்று நீதிமன்றத்தில் குறித்த 7 முறைப்பாடுகள் தொடர்பான உண்மைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2023 ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் தாம் செய்த செலவுகள் குறித்த அறிக்கைகளை அக்டோபர் 13ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் சில வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் இதுவரை அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்பது குறித்த சட்டப்பிரிவின் கீழ் குற்றமாக கருதப்படுகிறது. இதன்படி இது தொடர்பான முறைப்பாடுகளை ஆராய்ந்து அதன் முன்னேற்றத்தை எதிர்வரும் மார்ச் 14ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு மோசடி விசாரணை பணியகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் அதானி குழுமம் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வதை ஆரம்பிப்பது முக்கியமானது என துறைமுக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு விஜயம் செய்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மன்னாரில் அதானி குழுமத்தின் காற்றாலை மின்சார திட்டம் இலங்கைக்கு சாத்தியமற்றது என்பதனால் மாத்திரமே ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். துறைமுக திட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நிதி வழங்குவது தொடர்பில் பிரச்சினை எழுந்துள்ளதாகவும் ஆனால் அதானி குழுமத்திற்கும் நிதியினை வழங்க இணங்கிய அமெரிக்க நிறுவனத்திற்கும் இடையில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அதானி குழுமம் ஏற்கனவே இந்த விடயத்தை எடுத்துரைத்துள்ளதாகவும் கொழும்பு துறைமுக திட்டத்திற்கு உள்நாட்டில் நிதி வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதானி குழுமம் விரைவில் கொழும்பு துறைமுகத்தில் தனது செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது எனவும் இது இலங்கைக்கும் துறைமுக அதிகார சபைக்கும் நன்மை பயக்கும் என்றும் கூறியுள்ளார். ஒரு நாட்டின் மிகப்பெரிய தொழில்துறை மற்றும் சர்வதேச வணிகம் என்பதால் அந்த நாட்டின் துறைமுகங்களை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். நீதியமைச்சர் சட்டத்தண்ணி ஹர்ஷன நாணயக்காரவின் கல்வி தகமைகள் தொடர்பான விவரங்களை பாராளுமன்ற இணையத்தில் பிழையான தரவுகளை மேற்கோள் காட்டி இலங்கை பாராளுமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோப்பகத்தில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் டாக்டர் என்ற தலைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாக அண்மை காலங்களில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் சுட்டிக்காட்டுவதாக சட்டவாக்கு சேவைகள் பணிப்பாளர் ஜெயலத் பெரேரா அறிக்கை கொண்டு வெளியிட்டார். அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்திற்கு வழங்கிய தகவல்களில் கலாநிதி பட்டம் பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படவில்லை எனவும் டாக்டர் என்ற தலைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் ஜெயலத் பெரேரா தெளிவுபடுத்தினார். அவரது பெயருக்கு முன் தொடர்புடைய தரவை உள்ளிடுவதில் ஏற்பட்ட பிழையின் விளைவு என்பதுடன் அதன்படி இந்த தவறை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பணிகள் இயக்குநர் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் நாடாளுமன்ற இணையதளத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் மீண்டும் சரிபார்த்து புதுப்பிக்கும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருவதாகவும் ஜெயலத் பெரேரா அறிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம், நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பவற்றை விரைவாக மறுபரிசீலனை செய்வதற்கான பணிகளை ஆரம்பித்து விட்டோம் என்றும் பாராளுமன்றத்தில் சட்டமூலங்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 20 வரையான சட்டங்கள் தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய திட்டமிட்டுள்ளோம் என்றும் நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற மாநாடொன்றின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ள அவர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறையின் மீது நம்பிக்கையினை கட்டியெழுப்புவது என்பது அரசாங்கம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்கள் மீது மீண்டும் நம்பிக்கையினை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதோடு அது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. இந்த நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை தற்போது இல்லாமல் போயுள்ளது. சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும். அதே போன்று வெளிப்படைத்தன்மையும் இருக்க வேண்டும். எங்களுக்கும் மக்களின் பெரும்பான்மை விருப்பத்தும் கிடைத்துள்ளது. அதற்காக நாங்கள் தன்னிச்சையான தீர்மானம் எடுப்போம் என்று கூறவில்லை. இந்த நிலையில் நாங்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும் சகலருடனும் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானம் எடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் எந்த பொறுப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் நாம் நடவடிக்கை எடுப்போம் எனவும் மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை இந்த வகையிலும் குறைய இடமளிக்க மாட்டோம் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அரசு ஊடக பிரதானிகளோடு இன்று நடைபெற்றிருந்த சந்திப்பின் போது இதனை தெரிவித்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்த நிலையில் பல அரசாங்கங்களை கவிழ்த்தும் உள்ளனர். இம்முறை நாட்டு மக்கள் 2 சந்தர்ப்பங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்ன என்பது தொடர்பான ஆழமான சிந்தனை எமக்கு உள்ளது. இந்த நிலையில் நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்திற்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை. நாட்டுக்குள் மட்டுமின்றி எமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பராவினும் தவறு செய்திருந்தால் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை என்றார். அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கு நாம் இருமுறை சிந்திக்கப் போவதில்லை என்பதோடு சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்றும் தெரிவித்திருந்தார். ஏமாற்றங்களுக்குள்ளான மக்களும் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் நாட்டை மிக சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் தான் நிபந்தனைகளின்றி அர்ப்பணிப்பேன் என்றார். குறித்த சந்திப்பில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச, அரச தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார உள்ளிட்ட அரசாங்கத்தின் ஊடக பிரதானிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வெல கலாநிதி பட்டம் பெற்றுள்ளதாக பொய்யாக கூறி பொதுமக்களையும் அரசாங்கத்தையும் தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சுமத்தி அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஐக்கிய மக்கள் சக்தி இன்று கையெழுத்திட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கூற்றுப்படி சபாநாயகர் பல்வேறு கட்டங்களில் தேர்தல் போட்டியிடுவதற்கு முன்பு 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சபாநாயகர் பதவியேற்ற பிறகும் தான் பல்கலைக்கழகத்தில் ரசாயனவியல் பொறியியல் BSc பட்டம் பெற்றதாக கூறியிருந்தார். மொரட்டோ மற்றும் ஜப்பானில் உள்ள வசேடா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அவர் டாக்டர் என்ற பட்டத்தை பயன்படுத்தியதாக ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகின்றது. இது பின்னர் பொதுமக்களின் கூக்குரல் மற்றும் ஆய்வுகளுக்கும் வழிவகுத்தது. இந்த கூற்றுகள் கேள்விக்குட்படுத்தப்பட்ட போது அவர் அமைதியாக இருந்து உண்மையை மறைத்ததாகவும் பிரேரணை குற்றம் சாட்டியுள்ளது. சபாநாயகர் இந்த நெறிமுறை தரநிலைகளை மீறியதாக குற்றம் சாட்டி குறிப்பாக 3.6 மற்றும் 6 பிரிவுகள் பாராளுமன்றத்தின் நடத்தை விதிமுறைகளை மீறுவதாக இந்த பிரேரணை குறிப்பிடுகின்றது. மேலும் நாடாளுமன்றம், அரசியலமைப்பு மற்றும் அவரது தலைமையின் கீழ் உள்ள பிற முக்கிய அரசு நிறுவனங்களின் மீதான பொது நம்பிக்கையை அவர் குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, எதிர்க்கட்சியின் பிரதம காயந்த கருணாதிலக மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான JC அலவத்வல, அஜித் P பெரேரா, சுஜித் சஞ்சய பெரேரா, சத்துர கலபதி, ஜகத் விதான மற்றும் ஹல்சன ராஜகரண ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலைக்கற்ற பட்டதாரிகளால் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தி இன்றைய தினம் மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட வேலைக்கற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலைக்கற்ற பட்டதாரிகளின் நியமனம் தொடர்பாக தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலைக்கற்ற பட்டதாரிகளின் அரச நியமனத்தை உறுதிப்படுத்தி பாரபட்சம் காட்டாதே, எங்களது கனவுகளை அளிக்காதே, வயது ஏறுகிறது, வாழ்க்கை போகின்றது, வேலை வேண்டும் போன்று பல்வேறு கோஷங்கள் கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் முன்னைய அரசாங்க ஆட்சி காலத்தில் தொடங்கிய போராட்டங்களை முன்னெடுத்த போது அன்றைய கிழக்கு மாகாண ஆளுநர் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து போராட்டத்தினை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. எனினும் இதுவரையில் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2000க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள போதும் அவர்களுக்கான நியமனங்கள் குறித்து இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாகவும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாம் பட்டப்படிப்பினை நிறைவு செய்து 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்ற போதிலும் அரசு வேலைவாய்ப்பு தமக்கு இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் புதிய அரசாங்கம் தமக்கான அரசு நியமனத்தை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர்.